4 ஸ்டேட் 4 மாநிலத்தில் ஒரு ஒப்பீடு நமக்கு வெளிவந்து நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஏற்கனவே இருந்த காலாண்டு, அதாவது போன 21 இருந்த காலாண்டுக்கும் இப்போ 26 இருக்கக்கூடிய முதல் காலாண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஒப்பீடு. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கர்நாடகாவில் முந்தைய காலாண்டை விட வளர்ச்சி விகிதம் 2252.53% அதிகரிச்சிருக்கு ஜூலை 31 3 மாசத்துல காலாண்டுல. கேரளாவில் முந்தைய காலாண்டை விட 294.94% முந்தைய காலாண்டை விட தொழில் முதலீடு அதிகரிச்சிருக்கு வளர்ச்சி. மேற்கு வங்காளத்தில், இதெல்லாம் நம்ம ஸ்டேட் தேர்தல் நடக்கும்போது இதெல்லாம் தேர்தல் நடந்த மாநிலங்கள். மேற்கு வங்காளத்தில் முந்தைய காலாண்டை விட வளர்ச்சி விகிதம் 199.58% அதிகரித்திருக்கு. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய அமைச்சர்கள் கேட்டது போல அந்த 3 மாத காலத்தில் ஜூலை 31 வரை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் முந்தைய காலாண்டை விட 74.48% சரிந்துள்ளது. 200-300% 3 மாநிலங்கள் உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டிலே சரிந்திருக்கிறது, யாரும் மறக்க முடியாது. உங்களுடைய அவர் குற்றச்சாட்டு பயங்கரமா வைக்கிறாரு. அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்னு ஒரு பத்திரிகை, அது ஒரு நீங்க காசு கொடுத்தா எதனாலும் எழுதிப்பாங்க. அது ஒரு பிரைவேட் பத்திரிகை. அந்த பத்திரிகையில எழுதப்பட்ட ஒரு தவறான செய்தியை இங்க எடுத்துட்டு படிச்சு நம்மளுடைய தமிழ்நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தப்பான ஒரு நோக்கத்தை நீங்க சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாம வந்த ஒரே 3 மாசத்துல 1 லட்சம் கோடி அப்படின்றது இன்னைக்கு வர எந்த அரசாங்கமும் பண்ணல, நாங்க பண்ணியிருக்கோம். 1 லட்சம் இளைஞர்களுக்கும் இதனால் வேலை கிடைக்க போகுது. ஒன்னே ஒன்று சொல்லிக்கிற பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே அரசியல் பார்க்காம தொழில்துறைன்றது ஒரு சென்சிட்டிவான டாபிக். அதாவது இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுல அரசியல் அப்படின்றத என்னைக்குமே திணிக்கவே கூடாது. இங்க இருக்க 234 உறுப்பினர்களும் 1.5 ட்ரில்லியனை ரீச் பண்றதுக்கு எல்லாரும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்து எல்லாரும் இதை அச்சீவ் பண்ணணும். இதை அந்த அரசாங்கம் செய்தது இந்த அரசாங்கம் செய்ததுன்னு அரசியல் பண்ணாம இளைஞர்களை மட்டுமே நோக்கமா நீங்க வச்சிருந்தீங்கன்னா இதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க.